ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அவக்கடா ஜூஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு அவக்கடாவை நல்லா வெட்டி எடுத்துக்கலாம். அது நடுவில் கொட்டை இருக்கும், அதை மட்டும் தனியாக எடுத்துருங்க. எடுத்துட்டு மேல் டாப்பில் உள்ள தொலியும் தனியாக எடுத்துருங்க. நல்லா பொறுமையாக வெட்டுங்க, கையில் பற்றாமல். அது எடுக்கும்போதே அழகாக இருக்கும் பார்க்கும்போது. அவ்வளோதான், எடுத்தாச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நம்ம அந்த கொட்டையை எடுத்துட்டு மேலே உள்ள தொலியையும் எடுத்துடணும். ரொம்பவே ஈஸி தான் இந்த ஜூஸ் செய்ய, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட சத்து இருக்குது. இதோட டேஸ்ட்டு சொல்லப்போனால் அப்படியே சும்மா சாப்பிட்டோன்னா இளநீயில் இனிப்பு அரை இனிப்பு இருந்துச்சுன்னா, அந்த இளநீயில் உள்ள வழுக்கையில் அரை இனிப்பு இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டு தான் இருக்குது. வேறு எந்த ஒரு அவ்வளோ டேஸ்ட்டு மாதிரிலாம் தெரில. இளநீ குடிச்சிட்டு அந்த உள்ளதை சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதை மாதிரி தான் இருக்குது. அது இனிப்பாக இருக்கும், இது இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வேறு எந்த மாதிரி டேஸ்ட்டும் இல்லை. இதை சாப்பிட்றதுக்கு இளநீ வாங்கி சாப்பிட்டாலுமே நல்லது தான். வாங்க, ஜூஸ் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நம்ம இதை தொலி எடுத்துட்டு குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கிடுவோம். குட்டி குட்டியாக நறுக்குனதை மிக்ஸி ஜாரில் போட்டு சீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். சீனி போடனாலும் போடலாம், நாட்டு சக்கரை போடனாலும் போடலாம், அது உங்கள் விருப்பம்தான். நான் சீனி கொஞ்சம் போட்டேன். அதுக்கப்புறம் இனிப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் டேட் சிரப் எடுத்து வச்சுருந்தேன். அந்த வீடியோவும் இருக்கும். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு, அதை நான் சேர்த்துக்கிட்டேன். சீனி 1 டீஸ்பூன் தான் போட்டேன், அதனால் பத்தாத மாதிரி இருந்துச்சு. நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். தண்ணிக்கு பதிலாக பாலும் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றினீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவக்காடா மில்க் ஷேக் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போது இனிப்பு பத்தலைங்கிறேன், டேட் சிரப் நான் செஞ்சு வச்சுருந்தேன், அதை தான் போட்டுக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு அவக்கடா ஜூஸ். இதில் பால் ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் வெறும் பழத்தை மட்டும் வச்சு போட்டேன். இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி இனிப்பு போட்டு எல்லாம் செஞ்ச பிறகு இதை டேஸ்ட்டு பண்ணும்போது எனக்கு சப்போட்டா பழம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் இருந்துச்சு. சப்போட்டா பழம் சாப்பிட்ட டேஸ்ட் தான் இருந்துச்சு.